வணக்கம் முருக பக்தர்களே. கதிர்காமம், வேடன் மற்றும் முருகனின் கதை. கதிர்காமம் முருகன் வேடனை ஆட்கொண்டான். ஒரு நாள் வேடன் காட்டில் வேட்டையாடி கொண்டிருந்தான். ஒரு முருகன் கோவில் அவன் கண்ணில் பட்டது. அது அவன் முன்வினை புண்ணியத்தால் நேர்ந்தது. அதனால் அந்த முருகப்பெருமான் மீது அந்த வேடனுக்கு பக்தி ஊற்றாக பெருக்கெடுத்து முருகநாமத்தை எப்போதும் மனதில் ஜபம் செய்து கொண்டிருந்தான். முருக பக்தியில் பழுத்த பழமாகிவிட்டான். அவன் தினமும் காட்டில் ஓடும் மாணிக்க கங்கை ஆற்றில் நீராடுவான். முருகனை பூஜிப்பதற்கு காட்டு மலர்களையும் கனிகளையும் பறிப்பான். அவற்றுடன் மாணிக்க கங்கை நீரை முருகனுக்கு அபிஷேகம் செய்வதற்கு எடுத்துச் செல்வான். இப்படி அவன் முருகன் மீது பக்தி செய்ய தொடங்கி 50வது ஆண்டு நிறைவு நாள் வந்தது. அன்று அவன் முருகன் கோவிலுக்கு விரைந்து கொண்டிருந்தான். வழியில் ஓர் ஆண் சிங்கம் எதிர்பட்டது. அவன் சிங்கத்தை பார்த்து பயப்படும் இயல்புடையவன் அல்ல. வேறு நேரமாக இருந்திருந்தால் அவனே அந்த சிங்கத்தை குறிவைத்து கொண்டிருப்பான். ஆனால் இப்போது அவன் முருகனை பூஜிப்பதற்காக அல்லவா விரைந்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் சிங்கத்தை விட்டு ஒதுங்கிச் சென்றான். ஆனால் சிங்கம் மனிதனை விடுமா? அவனை கொல்லும் நோக்கத்துடன் அவனுடைய 2 தோள்களில் தன் 2 முன்னங்கால்களை வைத்து இறுக்கமாக பிடித்து கொண்டது. வேடன் திணறினான். அவன் சிங்கத்திடம், என்னை இப்போது போகவிடு, நான் முருகனை பூஜிக்கச் சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். அதற்கு சிங்கம், உன்னை நான் விடமாட்டேன். எங்கள் இனத்தை எத்தனை முறை நீ கொன்றிருக்கிறாய், உன்னை விட்டு விடுவேனா என்ன என்று உறுமியது. அதனிடம் வேடன், நான் முருக பூஜையை முடித்துவிட்டு வந்து விடுகிறேன். நான் திரும்பி வந்ததும் நீ என்னை உன் விருப்பம் போல் கொன்று தின்னலாம். இப்போது என்னை முருகனை பூஜிப்பதற்கு செல்லவிடு. இது நான் 50 ஆண்டுகளாக வணங்கும் முருகன் மீது சத்தியம் என்று உறுதியளித்தான். அதை கேட்ட சிங்கம், முருகன் மீது சத்தியம் என்று கூறியதால் நான் உனக்கு அனுமதி